மூத்தலை சிங்கம் தமிழின் தவிர்க்க இயலாத ஆளுமை. மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருவர். மூத்தலை சிங்கம் இலங்கையைச் சேர்ந்தவர். சிந்தனையாளர், எழுத்தாளர். அது இவை அனைத்தையும் விட புரட்சியாளர் என்கிற சொல் பொருந்தக்கூடிய தனித்துவமான ஆளுமை மூத்தலை சிங்கம். மூத்தலை சிங்கம் எழுதிய தேடல் அப்படின்னு ஒரு கதையை பற்றி இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என்று இருக்கிறேன். மூத்தலை சிங்கம் தமிழில் மிக குறைவாக வாசிக்கப்பட்ட எழுத்தாளர்களில் ஒருவர். மொத்தமே சுந்தர ராமசாமி போன்றவங்களுக்கு 5000 பேர்கள் தான் வாசகர்கள். இன்று வரை அதோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்திருக்கலாம். அந்த அளவில் தான் இருக்கிறது. இந்த 5000 பேர்களில் மூத்தலைய சிங்கத்தை அறிந்தவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கும். மூத்தலைய சிங்கத்தின் அத்தனை படைப்புகளையும் வாசித்தவர்கள் ஒரு 100 பேர் இல்லை சில 100 பேர்கள் தான் இருப்பாங்க. மூத்தலைய சிங்கம் அவருடைய காலத்தில் மிகச்சிறந்த படைப்பாளர். நீங்க இன்றில் இருந்து கொண்டு மூத்தலைய சிங்கத்தை பற்றி இதற்கு முன்பு யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அவருடைய இலக்கிய பங்களிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தால் முதன்மையாக ஒரு 3-4 எழுத்தாளர்கள் மட்டுமே மூத்தலைய சிங்கத்தை தமிழில் பதிவு செய்திருக்கிறார்கள். முதன்மையாக சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமிக்கு அப்புறம் ஜெயமோகன் விரிவாக மூத்தலைய சிங்கத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு. சி. மோகன் மூத்தலைய சிங்கத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பிரமிழ் மூத்தலைய சிங்கத்தோட தொடர்ந்து மோதல் கொண்ட காரணத்தினால மூத்தலைய சிங்கத்தின் சிந்தனையை நிராகரிக்கக்கூடிய கருதுகோள்களை பதிவு செய்தனால பிரமிழ் மூத்தலைய சிங்கத்தை தன்னுடைய எழுத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் வெங்கட்சாமிநாதன். இப்படி மிக குறைந்த படைப்பாளிகளால் மட்டுமே எதிர்கொள்ளப்பட்டவர் மூத்தலைய சிங்கம். மூத்தலைய சிங்கத்திற்கு தமிழில் மிக முக்கியமான வரிகளை எழுதியவர் என்று நாம் சுந்தர ராமசாமியை தான் சொல்லணும். சுந்தர ராமசாமி சொற்களை உங்களுக்கு சொல்றது ஒரு வித அறிமுகமாக இருக்குன்னு நான் அப்படியே வாசிக்கிறேன். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததற்கான சாயல்களை இவரைப் போல், அதாவது மூத்தலை சிங்கத்தை போல் முழு வீச்சோடு வெளிப்படுத்திய ஆளுமைகள் நம்மிடையே வேறு உள்ளனவா? இந்த நூற்றாண்டின் முற்பாதியில் 2 பேர்கள் கிடைக்கின்றன. ஒருவர் பாரதி, மற்றொருவர் புதுமைப்பித்தன். பாரதி தாழ்ந்து போனமைக்கு துக்கித்து மேலான ஒன்றை எழுப்ப முயன்றார். புதுமைப்பித்தன் தாழ்ந்து போனதை வெட்ட வெளிச்சமாக்கினார். இந்த வரிசையில் 3ஆவதாக வருபவர் தலையசிங்கம். பாரதியின் கருத்துலகை விடவும் தலையசிங்கத்தின் கருத்துலகம் முழுமையானது. மற்றொரு விதத்தில் சொன்னால் பாரதியின் சிந்தனையை தன் காலத்துக்கு கொண்டு வந்து இடைக்கால சரித்திரத்திற்கும் எதிர்வினை தந்து இடைவெளிகளை அடைத்து முழுமைப்படுத்த முயன்றார் என்று சொல்லலாம். சுந்தர ராமசாமி தலையசிங்கத்தை பற்றிய எழுதிய இந்த மதிப்புரை மிக முக்கியமான ஒன்று. தமிழில் அசல் சிந்தனையாளர்கள் மொத்தமே 3 பேர் தான். முதன்மையானவர் பாரதி, இணையானவர் புதுமைப்பித்தன், அதன் தொடர்ச்சியாக மூத்தலைய சிங்கம் என்று சுந்தர ராமசாமி வரையறை செய்கிறார். தலைய சிங்கத்திடம் ஒட்டுமொத்த மனித வாழ்வையும் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு பெருங்கனவு இருந்தது. மெய்யுள் என்று ஒரு இலக்கிய வடிவத்தை அவர் தன்னுடைய தேடலின் மூலமாக கண்டடைந்து, அந்த மெய்யில் உள்ளடக்கம் எப்படி இருக்கும்னா, நீங்க கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல் என்று தனித்தனியாக வடிவங்கள் சார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு மெய்யில் இவை அத்தனையும் உள்ளடக்கியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஜெயமோகனுடைய பின்தொடர் நிழலின் குரல் நாவலை படிக்கலாம். அது கிட்டத்தட்ட இந்த மெய்யிலோட தலையசிங்கம் உத்தேசித்த மெய்யிலோட இலக்கிய வடிவமாக தான் அது இருக்கு. அந்த
பிரதிக்குள்ள செறிவான உரைநடை, கவித்துவமான வரிகள் கொண்ட கவிதைகள், நாடகீய தருணங்கள், ஆழமான தத்துவ விசாரங்கள், தர்க்கங்களின் மோதல்கள், நவீனத்துவ மனம், மரபை எதிர்கொள்ளும் தருணங்கள், இப்படி நாடகம், இது எல்லாமே அந்த நாவலுக்குள்ள இருக்கு. தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த அரசியல் நாவல் என்று பின்தொடரும் நிலனின் குரலை சொல்லலாம். ஜெயமோகன் எழுதியது. இப்போ அந்த மெய்யுள்ங்கிற வடிவத்தை முதலில் தமிழ் கொண்டு வந்தவர், அது குறித்து சிந்தித்தவர், அதை கனவு கண்டவர் முத்தலைசிங்கம். தலைசிங்கம் எழுதிய அத்தனை படைப்புகளையும் காலச்சுவடு பெருந்தொகையாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறது. இப்போது இது அச்சில் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த தொகுதி இது. தலைசிங்கம் அவருடைய காலத்தில் முழுக்க தன்னை ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து கொண்டவர். இலங்கையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை வேண்டும், பொது கிணற்றில் குடிநீர் எடுக்கும் உரிமையை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு அவருக்கு இருந்தது. எழுத்தாளனாக மட்டும் அவர் வாழ்ந்துவிடவில்லை. எழுத்தோடு களப்பணியும் அவரிடம் இருந்தது. அந்த களப்பணிதான் அவரை களப்பழி கொண்டது. நம் தமிழ் மண்ணில் தலைசிங்கத்தோடு ஒப்பிடக்கூடிய ஆளுமைகள் இல்லை என்றே சொல்லலாம். களப்பணியாளர்கள் இருக்கிறார்கள், செயல் வீரர்கள் இருக்கிறார்கள், லட்சியவாதிகள் இருக்கிறார்கள், கொள்கைவாதிகள் இருக்கிறார்கள், பொதுவுடைமைவாதிகள் இருக்கிறார்கள். இலக்கியமும் மிகச்சிறந்த இலக்கியவாதி தலைசிங்கம், மிகச்சிறந்த சிந்தனைவாதி. எப்போதுமே சிந்தனைவாதிகளால் செயல்பாட்டாளர்களாக இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே எதிரெதிர் துருவம். களப்பணியாளர்கள் முற்றிலும் தங்களை புற உலகுக்கு அளிக்கக்கூடியவர்கள். சிந்தனையாளர்கள் அதற்கு எதிர் திசையில் முற்றாக தங்களை அக உலகத்திற்குள் செலவிடக்கூடியவர்கள். ஆகவே 2 குதிரையில் ஒரே நேரத்தில் பயணம் செய்ய முடியாததை போன்ற ஒரு நிலைதான் ஒருவர் மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருப்பதும் செயல் வீரராக இருப்பதும். தலைசிங்கம் அந்த காரியத்தை மேற்கொண்டவர். புங்குடுதீவு என்ற தீவில், அந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடிநீர் எடுக்கும் உரிமை வேண்டும் என்பதற்காக இவர் ஒரு கோயில்ல சத்தியாகிரகம் பண்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வன்முறையை கையில் எடுக்கல, காந்திய வழியைத்தான் அவர் கையெடுக்கிறார். சத்தியாகிரகம் இருந்து அந்த மக்களுக்கு சம உரிமை வாங்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அப்போது ஏற்பட்ட ஆதிக்க ஜாதிகளால் அவர் இவர் ஒரு மேல்வர்க்க இனக்குழுவை சேர்ந்தவர் தான். அவருடைய இறப்பு அங்கு நிகழ்ந்த வன்முறையால், அதை தொடர்ந்த நிகழ்வுகளால் அவரை பழி வாங்கிவிட்டது. இப்போ நம்ம அந்த கதைக்குள்ள போகலாம். இன்றைய நெருக்கடி மிகுந்த காலகட்டத்திற்கு இன்று நாம் ஆளும் ஒட்டுமொத்த சூழலும் ஒருத்தரை இதை செய், இதை செய்யாதே என்று கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து குடும்பம், பெற்றோர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், சமூக அமைப்பு, இப்படி எல்லாருமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தார்குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க. நீ ஓடு 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 ஓடு, நல்லா படி, எல்லாத்துலேயும் முதலிடத்தில் வா, ஒரு வேலையை போய் சம்பாதி, வீடு வாங்கு, திருமணம் செய்து கொள், குழந்தைகளை பெற்றுக்கொள், குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வை, வயதாகி நோய் பீடித்து பெருமையோடு செத்துப்போ. இது ஒரு எழுதாத பொது விதியாகவே இருக்கிறது. இந்த சமூகத்தில் பிறந்த எல்லாரும் இதை செஞ்சே ஆகணும், இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, அப்படி தப்பிக்க முயன்ற அவங்கள நாங்கள் அப்படி வாழ்ந்துவிட அனுமதிக்க மாட்டோம் என்றுதான் ஒட்டுமொத்த சமூக அமைப்பும் இன்று இருக்கிறது. நீங்கள் கலை இலக்கிய ஈடுபாட்டோடு தனித்திருக்க இந்த சமூகம் விடாது. உங்களுக்கென்று தனித்த தேடலும் பார்வையும் வாழ்க்கை நோக்கும் நீங்கள் கொண்டிருக்க முடியாது. அதற்கான இடைவெளியே இந்த சமூகத்தில் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும், அல்லது மதத்தை நிராகரிப்பவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கான
அதிகாரத்தை நீங்கள் தேடி கண்டடைய வேண்டும். பெரும் செல்வத்தை அள்ளி பதுக்க வேண்டும். இப்படி உங்கள தொடர்ந்து உங்கள் சுய விருப்பம் என்ன? உங்கள் தேடல் என்ன? உங்களுக்கு உள்ளார்ந்த மகிழ்வு அளிக்கக்கூடிய செயல்கள் என்ன? இதை பற்றியெல்லாம் இங்கு யாருக்கும் எந்த பொருட்டும் இல்ல. ஒட்டுமொத்தமாக இது ஒரு முதலாளித்துவ அமைப்பாக மாறியிருக்கிறது. முதலாளிகள் உங்களை ஒரு நுகர்வோராக, உங்கள் வாழ்நாளை நுகர்வு பொருள்களுக்காக வீணடிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் நம்மள தொடர்ந்து அத வாங்கு, இத வாங்கு அப்படின்னு ஒரு நெருக்கடிய, உள்ளார்ந்த நெருக்கடிய குடுத்துட்டே இருக்கு. அப்புறம் நம்மள சுற்றி எங்கு பார்த்தாலும் இந்த வியாபார அழைப்புகள் தான். நாம் இன்று அன்றாடம் பார்க்கக்கூடிய எல்லா வெளியிலயுமே வியாபாரிகளோட அழைப்பு தான் இருந்துகிட்டே இருக்கு. இது சிறந்தது, இது ருசியானது, இது மேன்மையானது, இது பரவசமானது, இது கொண்டாட்டமானது. எனவே நீ உடனே வாங்கு. இஎம்ஐல வாங்கு. ஒரு 30 ஆண்டுகளாக நீ உன்னுடைய வாழ்க்கையை இஎம்ஐகளுக்காகவே தொலைத்துக் கொண்டு போ. உன்னுடைய வீடு மிக பகட்டாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் பிரமாண்டமாக இருக்க வேண்டும். உள்ளே பொருட்களுடைய அலங்கார பொருட்கள், தேவையற்ற பொருட்களால் நிறைந்திருக்க வேண்டும். ஒண்ணு நம்மள பேராசைக்குள்ள ஆட்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அன்றாடம் தான் நமக்கு இங்க இருக்கு. மூத்தலை சிங்கத்தோட இந்த கதைக்குள்ள நாம போயிடலாம். மூத்தலை சிங்கத்தோட கதாநாயகன் நல்ல தம்பி. நல்ல தம்பியோட பாலியம், அவருடைய குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் இந்த கதையில வரல. நல்ல தம்பி ஒரு தீவிரமான படிப்பாளி. படிப்பாளினா அவருக்கு பள்ளிக்கல்வி மீது, பாடக்கல்வி மீது மட்டும்தான் அவருக்கு பெரும் விருப்பம் இருந்தது. அவருடைய காலத்துல அவர் எல்லா வகுப்புகளிலும் முதல் மாணவனா வரணும். எல்லா பயிற்சி, எல்லா தேர்வுகளிலும் மிகச்சிறந்த தேர்ச்சி அடையணும். முதல் மதிப்பெண் பெறணும். அதன் மூலமாக வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கௌரவமான வேலையை அடையணும். இந்த மாதிரியான ஒரே நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. இப்போ இந்த கதை நல்ல தம்பி அவர் பேரு. இது இன்னொரு கேரக்டர் நல்ல சிம்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த நல்ல தம்பி என்ன பண்றாரு? டிஆர்ஓ ஆயிருக்காரு. படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணி டிஆர்ஓ ஆகி அவர் அந்த வேலையில கொஞ்ச காலம் இருந்துட்டு அங்க அவருக்கு ஏதோ ஒரு வெறுமை தோணுது. அந்த வெறுமை தோன்ற காலத்துல நம்ம எங்க சந்தோஷமா இருந்தோம், நம்மளுடைய சந்தோஷமான நாட்கள் எங்க இருந்துச்சுங்கிறதுக்கான ஒரு நினைவோட அவரு நம்ம கல்லூரி நாட்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நாம நம்மளுடைய கல்லூரியை போய் பார்க்கலாம். அங்க இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல தம்பியை விட கொஞ்சம் சந்தோஷம் நிறைந்த நல்ல தம்பி அங்க இருந்தான். அவனை நாம மீண்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஆர்ஓவான நல்ல தம்பி கல்லூரி மாணவனான நல்ல தம்பியை தேடி கண்டடைய ஒரு பயணம் மேற்கொள்றான். இந்த மொத்த கதையும் அதுதான். அப்போ அவர் கார் எடுத்துட்டு வராரு. அவருடைய அலுவலகத்திலிருந்து வெளியே வராரு. அவருடைய சொந்த கார்ல வெளியே வராரு. வாரையில ஒவ்வொரு அந்த நிலக்காட்சிகள் மீதும் அவருக்கு எதிர்வினைகள், கடந்த கால நினைவோடைகள்லாம் பெருகி பெருகி வந்துகிட்டே இருக்கு. நான் அந்த கதையோட சாரத்தை மட்டும் சொல்றேன். அவர் முதல்ல அந்த கல்லூரி நெருங்கப்போ அங்க ஒரு கங்கை மாதிரி ஒரு நதி இருக்கு. அந்த நதி பேரை கங்கைன்னு தான் சொல்றாரு. அந்த நதியோட பாலத்துல நின்னு பாலத்தை பார்த்தோன்னே இவருக்கு அந்த பாலத்தின் மேல் நின்று அந்த கங்கையை ரசித்த பொன்மாலை பொழுதுகள் இதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த கங்கை அவங்க கல்லூரிக்கு பின்னாடி அப்படியே சுற்றி போகும். அந்த கங்கையோட கரைகள்ல மூங்கில் மரங்கள் இருக்கும். அங்கே காதலர்கள் தங்கள் பொழுதுகளை செலவிடுவார்கள். அவர் அந்த பாலத்தை கடந்து முதல்ல கல்லூரியோட வளாகத்துக்குள்ள வராரு. வளாகம் அவர் படித்ததை விட இப்பொழுது நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறது. ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு. அந்த பஸ் ஸ்டாப் முன்னெல்லாம் நிழற்குடை கூட இல்லாமல் இருக்கும். இப்போ பகட்டான வண்ணத்தோட நிழற்குடையோட ஒரு புது தோற்றத்தோட பொலிவோட இருக்கு. அவருக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியை தருது. அவர் 3 இடங்களை போய் பார்க்குறாரு. முதல் இடம் அவருடைய ஆண்கள் விடுதி. அந்த ஆண்கள் விடுதியை போய் பார்த்தோன்னே அவருக்கு அவருடைய கல்லூரி நாட்கள் நினைவு வருது. அங்கே அவர் அந்த விடுதியோட ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒவ்வொரு அறையிலையும் இருந்து அனுபவப்பட்ட நண்பர்களோட இருந்த கணங்கள்லாம் அவருக்கு வருது. அதோட நம்ம அந்த விடுதியை பார்க்கலான்ட்டு போய் நெருங்கினா அந்த விடுதி இப்பொழுது ஆண்கள் விடுதி அல்ல, அது பெண்கள் விடுதி. அவருக்கு அந்த விடுதிக்குள்ளே போக முடியாது. அவருக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அப்புறம் அந்த விடுதியிலிருந்து கேண்டீனுக்கு போவோம். பழைய கேண்டீனில் நம்மளை நல்லா வரவேற்பாங்க, நமக்கு அறிமுகமான ஆள் தான் இருப்பார்னு சொல்லிட்டு கேண்டீன் பார்க்க போகிறாரு. கேண்டீனில் இருக்கிறவர்
இவரு இவர வரவேற்றதுக்கான புன்னகையோ, அறிமுகமானதுக்கான தெரிந்ததற்கான எந்த முகபாவனையும் இல்லாம தான் இருக்கிறாரு. ஆனா இவரு சிரிச்சுட்டே போறாரு. கேன்டீன்ல இருக்கிற அந்த கேன்டீன் கீப்பர்ட்ட போய் நிக்கிறாரு. அவரு "என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கிறாரு. "என்ன தெரியலையா?" அப்படின்னு நல்லசிவம் கேட்கிறாரு. "இல்லங்க, உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு தொண்ட வர வந்துருது. "எனக்கு நல்ல சிவம் வேணும்னு கேட்டலாமா?" அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. அவருக்கு தன்னுடைய 4 வருட காலங்கள் அந்த கேன்டீன்ல எவ்வளவு நாட்கள் நாம இருந்திருக்கிறோம். இந்த கேன்டீன் நமக்கு எவ்வளவு சந்தோஷமான தருணங்களை தந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மள இங்க அடையாளம் காணக்கூடிய ஒருத்தர் கூட இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிருது அவருக்கு. ஏதாவது டீ சாப்பிடலாம்னு நெனைச்சுட்டு போனவரு, அந்த கேன்டீன் கீப்பர் வந்து என்ன வேணும்னு கேட்ட உடனே, அந்த அறிமுகமற்ற அந்த தருணம் அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாயி, அங்கருந்து அப்படியே வெளிய வந்துருந்தாரு. ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு மரங்கள் பார்க்கும்போது, அங்க ஒவ்வொரு கட்டிட அமைப்பும் பார்க்கும்போது, எல்லாம் அந்த நாஸ்டால்ஜியா சொல்றோம் இல்லையா? அந்த அவருடைய கல்லூரி காலங்கள்ல அங்கங்க அவர் நின்றது, நண்பர்களோட பேசியது, ஒரு திண்டு வரும். அந்த திண்டுல நண்பர்கள் எப்போதும் சதா 4, 5 பேர் உட்கார்ந்துட்டு, நல்ல சிவம் அதுல ஒருத்தர், நல்ல சிவம் இன்னொரு நண்பர். பெண்கள் போறத பாட்டு பாடி, கிண்டல் பண்ணி ரசிச்சு, காலாட்டிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில இந்த நல்ல தம்பி என்ன பண்ணுவாருன்னா, அவரைச் சுற்றி பெண்கள் முன்னையும் முன்னாயும் போய்க்கிட்டு இருந்தாலும், இவர் மனசு ஃபுல்லா பெண்கள் மீதான ஏக்கம் இருக்கும். அவருடைய கவனத்துல எல்லா பெண்களுமே இருப்பாங்க. ஆனாலும் அவர் வெளிக்காட்டிக்கிட மாட்டாரு. அவருக்கு ஒரு கர்வம். நான் வந்து உங்கள மாரி சீரழிய மாட்டேன், கெட்டுப் போக மாட்டேன். எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அந்த ஒரு இலக்கு நோக்கிய ஒரே ஒரு சிந்தனை மட்டும் தான். அப்போ அந்த மாரி சந்தோஷமா அ பாட்டும், கேளிக்கையும், கும்மாளமும், பெண்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த இளைஞர்கள பார்த்து இவரு சாடி விழுவாரு. "என்னடா நீங்க பொறுக்கிகளா?" அப்படிங்கிற மனோபாவத்துல அவங்கள ஏளனம் பண்ணிட்டு கடந்து போயிருவாரு. இப்ப அந்த பாலத்துல போய் அந்த திண்ட பார்க்கையில, அந்த கணத்துல நாமளும் அங்க ஒரு ஆளா உட்காராம போயிட்டோமேங்கிற ஒரு நினைவு வரும். இப்ப போய் உட்கார்ந்து அந்த மாரி காலாட்டி பாட்டு படிக்கலாம்னா, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. நாம இப்போ ஒரு பெரிய பதவியில இருக்கிறோம். நாம இப்போ உட்கார்ந்து அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு அவருக்கு எதார்த்தம் குத்துது. அப்புறம் கேண்டீன்ல இருந்து வெளிய வராரு. அங்க லைப்ரரி மாரியான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்ப போய் பார்ப்போம். அங்க அவரு யூனியன் லீடரா இருந்து, அவர் காலத்துல ஒரு கல்லூரி மலரை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால அங்க அவருக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அங்க போறாரு. அங்க பார்த்தா நல்ல விஷயம். அவருடைய காலத்துல ரொம்ப உல்லாச பேர் வழியாக பெண்கள் மீது பல்வேறு விதமான மையல் உற்று காதல் கவிதைகளை மேஜைகள் எங்கும் கிறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மூன்றாந்தர கவிஞன் என்று இவர் மதிப்பீடு செய்திருந்த நல்ல சிவத்திற்கு அங்கு நினைவு மலர் வெளியிடுறாங்கன்னு சொல்லி ஒரு மாணவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. நல்ல சிவம் எழுதின கவிதை கவிதையே அல்ல. கண்றாவி. அது காமாந்திர சித்தரிப்பு. அப்படின்னு சொல்லி, அந்த நல்ல சிவம் அவருடைய இதழ்ல போடுறதுக்காக கொஞ்சம் கவிதைகள வந்து நல்ல தம்பிட்ட குடுப்பாரு. அப்போ நல்ல தம்பி அந்த கவிதைகள் எல்லாத்தையும் நிராகரிச்சு, இதெல்லாம் கவிதைகளே அல்ல. கவிதை பேசக்கூடிய கருப்பொருட்களே இதுல இல்லன்னு சொல்லி, அவற்றை குப்பையில வீசிட்டு, கவிதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதுக்கு எதிர்வினையா ஒரு கட்டுரை வேற அந்த இதழ்ல எழுதியிருப்பாரு. ஆனா இன்றைய மக்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. அது ஒரு நினைவில் வைக்கப்பட வேண்டிய விஷயமாவே இவங்க தெரியல. அவங்க அந்த கவிஞனத்தான் இவர் நிராகரித்த கவிஞன அங்க வந்து நினைவு மலர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது 2வது அதிர்ச்சி ஆயிருக்கு. அப்புறம் அந்த இடத்துல நிக்க முடியாம அப்படியே கல்லூரி வளாகத்திற்கு வராரு. அங்கே இவர்களுடன் படித்த ஒரு நண்பர். அந்த காலத்திலேயே அவர் வந்து கேளிக்கையும், கிண்டலும், ஒரு பொறுப்பற்ற விளையாட்டு பாவனையும் கொண்ட ஒரு மாணவன். அப்பவும் அவர சுத்தி எப்போதுமே ஒரு 5, 6 பேரு கும்பலா நின்னு சிரிச்சு, அவர் நிற்கிற இடம் எல்லாம் சந்தோஷமாவும், ஆர்ப்பாட்டமாவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் இப்பவும் அதே மாரி தான் வராரு. ஒரு 20 பேர் அவர சுத்தி வந்துட்டு இருக்காங்க. மாணவர்கள், மாணவிகள் அவர சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அவர் ஏதோ ஒரு விரிவுரையாளரா இருக்கலாம். அவர் கையில அதற்கான புத்தகங்கள், கோப்புகள்லாம் இருக்கு. அப்ப அவர் பக்கத்துல போய் நிக்கிறார். நலசிவம், நல்ல தம்பி. நல்ல தம்பி போய் அந்த பழைய நண்பன், கல்லூரி கால நண்பன்ட்ட முன்னாடி போய் அவர் பார்வையில படுற மாரி நிக்கிறாரு. ஆனா இவர கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு அமையறதில்ல. அந்த பெரும் கும்பல் அவர வந்து தள்ளிக் கொண்டு போது. அந்த கும்பலை மீறி அவர் நல்ல தம்பிய பார்க்க முடியல. அப்ப நல்ல தம்பிக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு.
அவன் படிக்கிற காலத்துலயும் சந்தோஷமா இருந்தான். அவனுக்கு எப்போதுமே விசிறிகள் இருந்தாங்க, ரசிகர்கள் இருந்தாங்க. அவன சுத்தி சிரிப்பும், கேலியும், ம் மனமகிழ்வும் இருந்தது. ஆனா இப்பவும் அப்படித்தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சங்கடம். நம்ம என்னதான் வாழ்ந்தோம்? நம்மளுடைய வாழ்க்கையில அப்பவும் சந்தோஷம் இல்ல. இப்பவும் சந்தோஷம் இல்ல. ஆனா, நம்ம யாரெல்லாம் மோசமா நெனச்சோமோ, அவங்கலாம் ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்திருக்காங்க. மக்கள பாதிச்சிருக்காங்க. மக்கள் மனதில நிலைத்து நிக்காங்க. இந்த மாரியான ஒரு கண்ணோட்டம் எனக்கு வந்துருது. அப்ப நம்ம உண்மையிலேயே இந்த கல்லூரியில வாழ்ந்தோமா? நல்ல தம்பி, நீ அங்க சந்தோஷமா இருந்தியா? அப்படின்னு ஒரு சுய பரிசீலனை பண்றாரு. கேன்டீன் கீப்பர் அவர அடையாளம் காணல. அந்த கேன்டீன் என்னுடையதுன்னு நம்பிக்கிட்டு போன நல்ல தம்பிக்கு, அது உன்னுடையது அல்ல அப்படின்னு முகத்தில் எறிஞ்ச மாரி ஒரு எதிர்வினை கிடைக்கி, அவருடைய 4 வருட நாட்கள் பல நூறு இரவுகள் கழிந்து ஆண்கள் விடுதிக்கு போறாரு. அந்த விடுதிக்குள்ள நுழைறதுக்கான சந்தர்ப்பமே இல்ல. அங்க அவர் நின்ற படிக்கட்டுகள் இது எதுவுமே நினைவு வரல. அப்புறம் இறுதியா அவருக்கு முத்தமிடும் வளைவுன்னு ஒரு வளைவு சொல்றாரு. ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையோட மூங்கில் புதர்கள் மண்டிய பகுதி. அதுக்கு பக்கத்துல ஒரு படிக்கட்டு. இவருக்கு 4வது வருடத்துல ஒரு காதல் ஏற்படுது. வசந்தின்னு ஒரு சக மாணவி. எப்படியோ அறிமுகமாகி, இவருடைய உள் மனத கண்டுபிடிச்சு, பெண்கள் மீது இவருக்கு விருப்பம் இருக்கு. மத்தவங்கலாம் இவர என்ன நெனைப்பார்ன்னா, அவர் ஒரு முசுடுங்க. இந்த மாரியான அ ஆர்வம் இல்லாதவரு. அவர் பெண்கள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாரு. அப்படிங்கிற மாரியான ஒரு மதிப்பீடு உள்ளவர் தான். ஆனா, வசந்தி இருவரும் நல்ல தம்பியும் காதலர்களா மாறிடுறாங்க. நல்ல தம்பி ஒரு நாளும் தாங்கள் காதலர்கள் என்பதை வெளியே மத்தவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வெளிய நடமாட்டுனதே இல்ல. வசந்தியோட வெளிய போனதே இல்ல. ஒரு கடைசி கட்டம். 4வது கல்வியாண்டு முடியப்போது. நம்ம அடுத்து போயிருவோம். அப்ப இப்பமாவது போகணும்னு சொல்லி வசந்தி தான் வற்புறுத்தி நல்ல தம்பிய ஒரு பின்மாலை பொழுதுல ஆற்றங்கரையோரமா அப்படியே அழைத்துட்டு வருவாங்க. அப்ப 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. அப்பவும் கூட இவருக்கு பெரிய தடுமாற்றம் இருக்கும். நம்ம செய்றது சரிதானா? அவரு வாழ்நாள் ஃபுல்லா தனிமையில நிறைய பெண்கள காதலித்திருக்காரு. அவருடைய காதலிகளுடைய எண்ணிக்கை நிறைவு. ஆனா ஒருத்தர்ட்டயும் இவர் போய் சொன்னதில்ல, வெளிக்காட்டுனதில்ல, அவர்கள் பின்னாடி அலைந்ததில்ல. ஒருதலை காதல் தான் அது எல்லாமே. அப்போ இந்த வசந்தியோடயும் அவர் கொண்டிருந்தது ஒருதலை காதல் தான். அது எப்படியோ வசந்தியால கண்டுபிடிக்க முடிஞ்சு, அது வந்து காதலா கைகூடியது. அந்த தருணத்த முத்தலை சிங்கம் மிக அற்புதமாக வர்ணித்திருப்பாரு. வசந்திக்கு தொடர்ந்து பேசணும். நம்ம ஏன் சந்திக்காமலே இத்தன நாள் போயிட்டோங்கிற வருத்தம் இருக்கும். அப்புறம் உடல் சார்ந்த தொடுகைகள், முத்தமிடல், அணைத்தல் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புலாம் இருக்கும். இவருக்கும் அதெல்லாம் இருக்கும். உள்ளார்ந்து இருக்கும். ஆனா, அத செயல்படுத்துறதுனால நம்மளுடைய படிப்பு பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு நினைச்சுட்டு, அதுல தள்ளி போட்டுட்டே இருப்பாரு. அன்று அவரால அத தவிர்க்க முடியாது. வசந்தியும் நல்ல தம்பியும் தனிமையில இருக்கிறாங்க. ஒரு ஆழ்ந்த முத்தம் கூட நடந்துருது. அ மேலும் மேலும் முத்தங்களை எதிர்பார்த்துக் கொண்டு வசந்தி தரையில் சாய்ந்து கண் கிறங்கி இருக்கும்போது, இவர் திடீர்னு அந்த ஒரு உலுக்கப்பட்டு அவருடைய பிரக்ஞை 2ஆக பிரிந்துருது. வசந்தியை முத்தமிட வேண்டும், அணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆளுமை. இல்ல, இல்ல நம்ம இதுல சிக்கிறக்கூடாது. சிக்குனா நம்ம வாழ்க்கை வீணா போயிரும். நம்மளால கல்விய கற்ற முடியாது. நம்ம அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற முடியாது. அப்படின்னு ஒரு ஆளுமை. இந்த 2 பிளவுபட்ட ஆளுமையில, அந்த சீரியஸ் ஆளுமை வந்து வலுவா வந்துருவாரு. உடனே ஒரு வசந்திட்ட இருந்து விடுபட்டு இப்படி விலகிருவாரு. வசந்தி ப்ளீஸ் கிஸ் மீ, கிஸ் மீ, கிஸ் மீன்னு சொல்லி கெஞ்சுறா. அப்புறம் இவரு அப்படி அந்த இத கடந்து வந்துருந்தாரு. அன்னையிலிருந்து வசந்திக்கு நிலச்சிவன் மீதான காதல் கொஞ்சம் மட்டுறுத்தப்படுகிறது. அப்புறம் ஒரு நெருக்கடியான காலத்துல வசந்தி இவரு என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து இப்ப தான் படிச்சு முடிக்கிறேன். தேர்வு எழுதி ஒரு பணிக்கு போணும். அப்புறம் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுறேங்கிறாரு." அதுக்கான காலம் இல்ல. வசந்தி வீட்ல நெருக்கடி குடுத்து சொல்றா வசந்தி வந்து, "எங்க வீட்ல இந்த மாரிலாம் கல்யாணத்துக்கு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணலாம்." அப்படின்லாம் கேட்கிறா. இவங்க நல்ல தம்பியால அத புரிஞ்சுக்க முடியல. அவருக்கு ஒரே நோக்கம் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகணும். ஒரு நல்ல பதவிக்கு போணும் அப்படின்னு. அப்போ வசந்தியும் போயிருதா. அப்போ இவருக்கு அப்பவும் ஒரு ஏக்கம் இருக்கு.
வசந்தி இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கா? யாரோட இருக்கா? நம்மள நினைச்சிட்டு இருக்காளா? நமக்கு ஏற்பட்ட ஒரே காதல், அதையும் நம்ம இழந்துட்டோமே! அப்படின்னு சொல்லி அது ஒரு துக்கமாகுது. அந்த படிக்கட்டு, அந்த மூங்கில் மரம், இது எல்லாத்தையும் ஏக்கத்தோட பார்த்துட்டு அப்படியே வெளியில திரும்பி வராரு. திரும்பி வரும்போது, உள்ளே வரும்போது இருந்த அந்த உத்வேகம், அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்ல. இப்ப எல்லாம் முற்றாக வடிந்து போயிருது அவருக்கு. அவரு மிகச்சோர்வோடு, ஏன்டா வந்தோங்கிற மனநிலையில அந்த கல்லூரி விட்டு அப்படியே திரும்பி போறார். நண்பர்களே, இது ஒரு வாழ்க்கை தருணம். நம் எல்லாருமே இந்த தருணத்த ஏதோ ஒரு காலகட்டத்தில நம்ம எதிர்கொள்ள வேண்டும். இன்று நம்மால் நம்மை சுற்றி இருக்கும் எந்த ஒரு அற்புதத்தையும் கண்டுணர முடியவில்லை. பொருட்படுத்தி அதற்காக சில மணி துளிகளை கூட ஒதுக்க முடியவதில்லை. அந்த அளவுக்கு நெருக்கடி நமக்கு வந்திருக்கு. நாம் எதையோ ஒன்றை தொடர்ந்து விரட்டிக் கொண்டே இருக்கிறோம். அத்தனையும் பணம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. பணம் ஒன்றே நம் அத்தனை பேருடைய தேடுதலாக இருக்கிறது. நமக்கு பணம் தான் தேவை. மத்த எல்லாம் தேவையில்லைங்கிற முடிவுக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இருக்குன்னு நாமும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சமூக மதிப்பாவும் இருக்கு. நம்மளால இயற்கையை ரசிக்க முடியறதில்ல. அழகான பொன் மாலை, புலர் காலைய நம்ம ஒரு நாளும் எதிர்கொண்டதே இல்ல. கண் முன்னாடி செக்கச்சிவந்த சூரியன் மலை இடையில் மறையும் காட்சிகள் அற்புதமா இருந்தாலும், அத ஒரு கணம் நின்று ரசிக்கிறதுக்கான மனோபாவம் நமக்கு வர்றதில்ல. நாகான வாய்ப்புல் மேல நின்னு இசைக்கு அத நம்ம செவிமடுக்கிறதுக்கான, அதுக்கு செவி கொடுக்கிறதுக்கான ஒரு தருணம் நமக்கு அமைவதில்ல. நமக்கு கலை இலக்கிய ஈடுபாடு இருக்கலாம். இசை மீது ஆர்வம் இருக்கலாம். இலக்கியத்தின் மீது ஆர்வம் இருக்கலாம். ஓவியத்தின் மீது ஆர்வம் இருக்கலாம். நம்மை உண்மையிலேயே பரவசப்படுத்தக்கூடியதாக ஏதோ ஒரு கலை வடிவம் இருக்கலாம். அதில் நாம் நேரத்தை செலவிடுவதே இல்லை. அதற்கான உபகரணங்களை நாம் காசு கொடுத்து வாங்குவதே இல்லை. இப்படி நம்ம நம் மீது நமக்கு ஏற்கனவே இங்கே வடிவமைக்கப்பட்ட அல்லது விதிவிக்கப்பட்ட அல்லது வரைந்து வை கொடுக்கப்பட்ட நம் மீது திணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பள்ளிகளிலிருந்து இந்த துரத்தல் ஆரம்பி. அப்போ எல்லாருமே ஒரு விதத்துல ஒரு காலகட்டத்துல நல்ல தம்பி போல் தான் நம்ம ஆயிடுவோம். நம்ம திரும்பி பார்க்கையில நம்மட்ட அதிகாரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம், அப்போதும் குன்றாத செல்வம் இருக்கலாம். ஆனால் நாம் எங்காவது வாழ்ந்திருக்கோமா? உச்சபட்ச மகிழ்வான தருணங்கள் நம் வாழ்க்கையில் மொத்தம் எத்தனை? எத்தனை தருணங்களை நாம் எண்ணி பூரிப்படையக்கூடிய நாட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம்? இந்த மாதிரியான கேள்விகளை இந்த கதையின் மூலமாக தலையரசிங்கம் நமக்கு நினைவுறுத்துகிறார். எல்லாருக்குமே அந்த ஏக்கங்கள் இருக்கும். நம்ம காரியார்த்தமான கணக்குகளோடு நம்மளுடைய அன்றாடங்களை அமைத்துக் கொள்கிறோம். நம்மளுடைய உறவுகளை எப்படித்தான் அமைத்துக் கொள்கிறோம். ஒருத்தரோட தொடர்பு கொள்ளனா அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமாங்கிற ஒரு மனநிலை தான் நம்மகிட்ட இன்னைக்கு சாதாரணமா இருக்கு. எல்லாமே பணம் அடிப்படையிலான பணம் சார்ந்த ஒரு மதிப்பு பார்வை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அது ஒன்றும் அப்படி உங்களை வாழ்க்கையில் பெரிய பரவசத்தை கொண்டு வந்து சேர்த்து விடாது. அதை உணரக்கூடிய தருணத்துல நீங்க திரும்பி போகவே முடியாது. அப்போ இன்று பாலிய வயதில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிறுகதை ஒரு பாடம். நண்பா, உனக்கு விருப்பமானது நீ செய். நீ நீயாக இரு. ஓசோவோட மிக பிரபலமான வார்த்தை. உன்னுடைய உள்ளார்ந்த விருப்பங்கள் எதுவோ அதை செய்து மகிழ்ந்திரு. அதோடு உன்னுடைய புற வாழ்க்கையும் பேணி பாதுகாத்துக்கொள். இதுதான் நாம இன்னைக்கு பின்பற்ற வேண்டிய ஒன்றாக இருக்கும். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம தியாகம் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய மகிழ்வை நாம் இழக்க தேவையில்லை. நமக்கு பரவசம் தரக்கூடிய செயல்களை கைவிட தேவையில்லை. அப்படி நம்ம கைவிட்டோம்னா நல்ல தம்பியைப் போல நிகழ்காலத்திலும் நம்மால் மகிழ்வோடு பரவசத்தோடு இருக்க முடியாது. கடந்த காலத்தையும் கண்ணீரின்றி நினைத்து பார்க்க முடியாது. நன்றி நண்பர்களே.